بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه وسلم ويوم يناديهم فيقول أين شركائي الذين كنتم تزعمون صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் கஸஸ் நாங்கள் படித்து கொண்டு இருப்பதோடு ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் சில விடயங்களை பற்றி பேசிக்கொண்டு வந்தோம். இடையில ஒரு கிளாஸில் அதனுடைய தலையங்கத்தை மாற்றி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நான் பேசினோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் எண்ணில் அடங்காதவைகள். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பல சம்பவங்கள் அவங்களுடைய விடயத்தில் இருக்குது. சில முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் சற்று அவதானித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட பெண்கள் உண்மையிலே பாக்கியசாலிகள். ஏனெனில் உலகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கிறது ஆண்களையும் பெண்களையும். அவர்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை முழு உலகத்தினுடைய நலனுக்காக வேண்டியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதில் முழுமை கொடுத்துவிட்டு சென்ற ஒரு தாய் எங்களுடைய ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை விடவும் 9 வருடங்கள் இளையவங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூத்தவங்க, இவங்க இளையவங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை வச்சு பெரிய சாதனைகளை செய்தார். இன்று நாங்கள் அவங்களுடைய வஃபாத்தை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஜமலுடைய யுத்தத்துக்கு பின்னால் ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டிலேயே தங்கியிருந்தாங்க. அவங்க எங்கேயும் செல்லல. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில தான் அவங்களுக்கு வஃபாத் மௌத்து சம்பவித்தது. அது செவ்வாய்க்கிழமை அன்று ரமலான் 17வது நாள் ஹிஜ்ரி 57 ரமலான் 17 செவ்வாய் அன்று அவங்க இந்த உலகத்தை விட்டும் பிரிறாங்க. அவங்களுக்கு 58 59 வயதுகள் என்றெல்லாம் கூறப்பட்டிருக்குது. 57 என்றும் 63 என்றும் சொல்லியிருக்கின்றாங்க. இவங்களுடைய ஜனாசாவை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வித்ர் தொழுகைக்கு பின்னால இரவுல தொழுவித்தாங்க. அவங்க ஏற்கனவே வசியத் செஞ்சிருந்தாங்க, என்னுடைய ஜனாசா இரவுல தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி. இவங்களுடைய கபர்ல அப்துல்லா பின் ஜுபைர், உர்வா பின் ஜுபைர், அதாவது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகன்மார்கள் கபர்ல இறங்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் ஹஸரத் உர்வத் பின் ஜுபைர், அதாவது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஸரத் அஸ்மா பின் அபீ பக்கர் தன்னுடைய சகோதரியின் கணவன். இந்த முறையில் அவங்களுடைய கபருக்கு காசிம், அப்துல்லா, அதாவது முஹம்மது பின் அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒருத்தர் காசிம், அடுத்தவர் அப்துல்லா. இவங்களும் கபர் அறைக்கு சென்றாங்க. இவங்களும் கபரில் இறங்கினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலும் அப்துல்லா பின் உபை அப்துர் ரஹ்மான் பின் அபி பக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகன், இவங்க பக்கீல அடக்கம் செய்யப்படுறாங்க. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பக்கீல அடக்கம் செய்யப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு பேராவல் இருந்துச்சு. தன்னுடைய வீட்டில் என்னுடைய கணவன் இருக்கிறார் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட நான் அதே இடத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவங்க அந்த இடத்தை அவங்களுக்கு என்றே ஒதுக்கி இருந்தாங்க. என்றாலும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப அந்த இடத்தை ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
அன்ஹா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அமீருல் முஃமினீன் என்கிறதுக்காக வேண்டி, மோமின்களுடைய தலைவன் என்கிறதுக்காக வேண்டி ஆயிஷா சரிப்பட்டு இருப்பாங்க என்றாலும் நான் மௌத்தா போனதன் பின்னால என்னுடைய ஜனாசாவை கொண்டு சென்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டுக்கிட்ட வைத்து கேளுங்க, அவங்க உளப்பூர்வமான அனுமதியை தாராங்களா என்று. அப்படி இல்லைண்டா என்ன பக்கீல அடக்கம் செய்யுங்க, அதாவது பக்கீல் கர்கத் ஜன்னத்துல் பக்கி என்று பிரபல்யமாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அந்த பொது மயானத்தில் என்ன அடக்குங்க என்று சொன்னாங்க. அதே போல செய்யப்பட்டுச்சு. ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா விட்டு கொடுத்தாங்க. அவங்க எப்போ அடக்கம் செய்யப்பட்டாங்களோ ஹஸரத் ஆயிஷா எப்பவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் ரசூலுல்லாஹ்வும் அடக்கம் செய்யப்பட்டிருந்த காலம் எல்லாம் அந்த இடத்துக்கு போவாங்க, அந்த கபரேட்ட போவாங்க, அவனை உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்கள தரிசிப்பாங்க, சலாம் சொல்லுவாங்க. இப்போ ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டாங்களோ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த பக்கத்துக்கு செல்லல. அதனை பற்றி அவங்களே சொல்றாங்க, இப்போ ஒரு அந்நியர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், நான் எப்படி போறது? அவர் ஈக்கிறது கபருக்குள்ள, இவங்களுமோ பர்தாவை அனுஷ்டிக்க கூடியவங்க, அந்த அளவுக்கு பேணுதலானவங்க. குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நூருடைய பிரஸ்தாபத்தை கொண்டு இவங்களை ரொம்பவும் புகழ்ந்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவங்க இவ்வளவு பேணுதலாக பக்குவம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இன்றைய காலத்தில் அதுக்கு ஃபத்வா கேட்டுக்கொண்டு அதுக்கு விடந்தாவாதம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாய்மார்களுடைய வாழ்க்கையை வைத்து எங்களுக்கு படிப்பினை தரணும். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சமீபமான பொருந்தி கொள்ளப்பட்ட மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்தின் சந்தர்ப்பம், பல நாட்களுக்கு முன்னால நோய் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் அவங்களுடைய வார்த்தை இருக்கும், ஐன அன கதன், ஐன அன கதன், நாளைக்கு நான் யாருடைய டர்ன்ல இருப்பேன், யாருடைய வீட்டில் இருப்பேன். ஏனைய மனைமார்கள் விரும்பி கண்டாங்க, ஏனைய மனைமார்கள் நினைத்தாங்க ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வீட்டில் இருக்க விரும்புகிறாங்க. இறுதியில் அனுமதி கொடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய மடியில ரசூலுல்லாஹ் தலை வைத்திருக்கும் பொழுது பல ரிவாயத்துகளில் வருது, அவங்களுடைய நெஞ்சின் மீது அல்லது அவர்களுடைய நெஞ்சுக்கு சற்று கீழால் நபி அவங்க சாய்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் அவங்களுடைய உயிர் பிரிந்தது என்று. எனவே அறிவில் சிறந்த, திறமை வாய்ந்த, ரொம்பவும் வீரமிக்க ஒரு பெண்மணி தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்க அதிகமான யுத்தங்களுக்கு வெளிக்கிளம்பியிருக்கிறாங்க. ஹைபருடைய சந்தர்ப்பத்தில், ஹந்தக்குடைய சந்தர்ப்பத்தில் அவங்க முன் சஃப்ல வந்து சில வேலைகளை செய்திருக்கிறாங்க. மேலும் உஹதுடைய யுத்தத்தில் அவங்க காயமுற்றவர்களுக்கு மருந்து செய்திருக்கிறாங்க. இப்படியெல்லாம் எல்லா விதத்திலையும் அவங்க முழுமை கொடுத்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு பெண்ணுடைய ஜனாசா விழுந்தா அதை கூட கழுவுறதுக்கு எங்களுடைய பெண்கள் தயார் இல்லை. எங்களுடைய தாய், எங்களுடைய மகள், எங்களுடைய சொந்தம், எங்களுடைய சாட்சி, இவங்க மௌத்தாகி இருக்கிறாங்க, நாங்கள் வேற ஆளை தேடுறோம் கழுவுறதுக்கு. இந்த அளவுக்கு கோழைத்தனம் உள்ள, எதுக்கும் உதவாக்கரையான பெண்களும் இந்த காலத்தில் இல்லாமல் இல்லை. எனவே நாங்கள் இவங்களுடைய வாழ்க்கையின் விடயங்களை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையை அவர்களைப் போல அமைத்து கொள்ளாத வரைக்கும் எங்களுக்கு வெற்றி பெற முடியாது. காரணம், அல்லாஹ் அது ஆணித்தரமாக குர்ஆன்ல சொல்லிட்டான், இவங்க தான் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், இவங்களுடைய வழியில வராத வரைக்கும் உங்களுக்கும் பொருத்தம் கிடைக்காது என்ற அளவுக்கு அல்லாஹ் அந்த ஆண்கள், பெண்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள், சஹாபியாத்துகளை பற்றி குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார், அவங்க முஹாஜிரின்கள், அன்சாரிகள், ஆண்கள், பெண்கள் எல்லாருமே அதில் ஒன்று கூடி விடுவாங்க.
அவங்களுடைய வழியில வருமாறு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அழைக்கிறான். அவங்க நல்ல வழிமுறைகளை பின்பற்றினாங்க, அவங்களுடைய நல்ல வழிமுறைகளை நீங்களும் பின்பற்றுங்க என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உறுதியாகவே சொல்லியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பொருந்திக் கொள்வானாக, அவங்களுக்கு வாக்குறுதி அளித்ததை அனைத்தையும் நிறைவேற்றிக் கொடுப்பானாக. அவங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைக்கு நாங்கள் ஓத போறது சூரத்துல் கஸஸுடைய 74வது ஆயத். வயௌம யுனாதீஹிம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க், அவனுக்கு இணை வைக்கிறதை விட்டும் ரொம்ப தூய்மையானவன், இணை வைக்கப்படுவதை விட்டும் மிக பரிசுத்தமானவன், அவன் அதனை விரும்புவதில்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தார்களோ அவர்களை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டி இந்த வார்த்தைகளை கியாமத்து நாள் அன்று சொல்வான். வயௌம யுனாதீஹிம் ஃபயகூலு ஐன ஷுரகாஇ அல்லதீன குன்தும் தஸஅமூன். அந்த நாளில் நீங்க சிலர்களை பத்தி ரொம்ப உறுதி கொண்டிருந்தீங்க, அவங்கள பத்தி மிகவும் சிந்தனையில் இருத்திருந்தீங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று, அவர்களை நீங்க அலையுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை யாரெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தார்களோ, அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கி கொண்டு இருந்தார்களோ அவர்களை அழைக்குமாறு கியாமத்தில் அல்லாஹ் கூறுவான். அந்த விஷயத்தை நினைவூட்டுங்க நபியே என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி, அவர்கள் நிச்சயமாக எந்த விதமான நலவும் உங்களுக்கு செய்ய மாட்டார்கள், அதற்குண்டான எந்த இயலுமையும் உங்களுக்கு இருக்க மாட்டாது என்று இன்று அல்லாஹ்வை தவிர வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய முகங்களை கரிக்க செய்வதற்காக கியாமத்தில் நிகழக்கூடிய விடயத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான். தொடர்ந்தும் வனஸஅனா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதன். இப்படி அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, இவங்களுக்கு எங்களுடைய நல்ல விடயங்கள் அனைத்தும் எத்தி வைக்கப்பட்டது, அல்லாஹ்வை வணங்குமாறு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். கியாமத்து நாளில் அதிலிருந்து தப்புவதற்காக முயற்சி செய்வார்கள், சில விடயங்கள் பேசுவதற்கு எத்தனிப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் சாட்சியத்தை கொண்டு வருவான். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல வனஸஅனா மின் குல்லி உம்மத்தின், ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் ஒவ்வொரு உம்மத்தில் இருந்தும் நாங்கள் ஒரு சாட்சியாளரை வெளிப்படுத்துவோம். ஃபகுல்னா ஹாத்து புர்ஹானக்கும், அவர்களை வெளியாக்கி நாங்கள் சொல்லுவோம், நீங்க எதனை சொல்கின்றீர்களோ அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். ஒன்று, இங்க நபிமார்கள் தன்னுடைய தூதுவத்தை எத்தி வைத்தாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் பால் மக்களை அழைத்தாங்க, அதனை சிலர் மறுப்பாங்க. அந்த நேரம் அல்லாஹ் அந்த ஒவ்வொரு சமூகத்தில் இருந்தும் ஒரு நபியை சாட்சியாக கொண்டு வருவான் என்ற தஃப்சீர் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க சொல்வோம், ஃபகுல்னா ஹாத்து புர்ஹானக்கும், நீங்கள் உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாங்க. ஃபஅலிமு அன்னல் ஹக்க லில்லாஹி, அந்த நேரம் அவங்க எல்லோருமே விளங்கி கொள்வாங்க, அன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு தான் அனைத்து உரிமையும் இருக்கிறது. இவர்கள் எதுவெல்லாம் வழி தவறி செய்தார்களோ அவைகளுக்கு எந்த விதமான உரிமைப்பாடும் கிடையாது, யாரை இணை வைத்தார்களோ அவர்களுக்கு எந்த விதமான உரிமைப்பாடும் கிடையாது என்பதனையும் மக்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹ் இவ்வாறாக நபிமார்களை சாட்சியாக வைத்து இந்த விடயங்களை நிரூபிக்கக்கூடிய நேரத்தில் ஃபஅலிமு அன்னல் ஹக்க லில்லாஹ், எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் அனைத்து உரிமைகளும், அது வணக்கத்துக்குரிய உரிமையாக இருக்கட்டும், வழிபடுவதுடைய உரிமையாக இருக்கட்டும், மற்றும் ஹராம் ஹலால்களை தவிர்ந்து கொள்ளக்கூடிய உரிமையாக இருக்கட்டும், அவைகள் அனைத்துமே
அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்யப்பட வேண்டும் என்கிறதனையும் அவங்க விளங்கிக் கொள்வார்கள். வல்லல்லாஹு அன்ஹும் மா கானூ யஃப்தரூன், அவர்கள் எதுவுக்கெல்லாம் இட்டு கட்டி கொண்டு இருந்தாங்களோ அவர்களை விட்டும் அந்த இட்டு கட்டி கொண்டு இருந்த விஷயங்கள் அனைத்துமே மறைந்துவிடும். வல்லல்லாஹு அன்ஹும், அவர்களை விட்டும் மறைந்துவிடும். மா கானூ யஃப்தரூன், அவர்கள் இட்டு கட்டி கொண்டு இருந்தது. எனவே இந்த ஆயத்துல அல்லாஹ் இந்த ஷஹீத் என்ற வார்த்தை, ஷஹீத் என்றால் சாட்சியாளருக்கு சொல்றது, இங்க நபியை குறிக்குது என்ற தஃப்சீர் அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. அந்த சாட்சியாளர் நபிதான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில அவங்க தங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் மற்றும் அவங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் இவர்களை பற்றியும் சாட்சி கூறுவார்கள். அதே நேரம் இந்த உம்மத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சிக்காக வேண்டி தேர்ந்தெடுப்பான். ஆரம்பத்துடையவர்களுக்கு அந்தந்த நபிமார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் பற்றி சொல்லல்ல, எத்தி வைக்கல்ல என்று அவர்கள் வாதிடக்கூடிய நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல சிலர் சாட்சி சொல்லுவாங்க, அந்த நபிமார்கள் இவங்களுக்கு எத்தி வச்சாங்க என்று. அதை எப்படி சொல்லுவீங்க என்று ஆச்சரியத்தோடு கேட்பாங்க. குர்ஆனில் ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அவங்களுடைய தாவத்துடைய பணியை பற்றியும் யா அல்லாஹ் நீ சொல்லி இருக்கிறாய், எங்களுடைய நபி எங்களுக்கு எத்தி வைத்திருக்கிறாங்க, நாங்க ஓதி இருக்கிறோம் என்றெல்லாம் இந்த தாவத்துடைய சிந்தனைகள் உள்ளவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில அதிலும் முக்கியமான உலமாக்களை சாட்சியாகவும் கொண்டு வருவான் என்ற தஃப்சீர்கள் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. இங்க மாகானு யஃப்தரூன், அவங்க இட்டுக்கட்டு கொண்டு இருந்தது என்றது எல்லாமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சிலைகள், விக்கிரகங்கள் தான். அவங்க அத ஒரு தெய்வமாக கருதினாங்க. இதனால சில தன்மைகளை அதற்கு சுமத்தினாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய முடியுமான சில விடயங்கள் இந்த விக்கிரகங்களாலும் செய்ய முடியும் என்று சொல்லி அவங்க வாதிட்டாங்க. இதுக்குத்தான் அவங்க இட்டுக்கட்டி கொண்டிருந்தவைகள் என்று சொல்லப்படும். அந்த சிலைகளுக்கு எதுவுமே செய்ய இயலாது, ஆனால் இவர்கள் அதற்குரிய வலிமையை அதன் மீது சுமத்தாட்டினார்கள். எனவே இவங்க இயலாத ஒன்றுக்கு ஏலும் என்ற விஷயங்களை இட்டுக்கட்டி கொண்டு இருந்தார்கள் என்கிறதனை குறிக்கிறதுக்கு அல்லாஹ் மா கானு யஃப்தரூன் என்ற அந்த ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறான். இன்றைக்கு நாங்க விக்கிரக ஆராதனை செய்யாவிட்டாலும் கூட எங்களுக்குள்ள அவைகளை வணங்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒன்றிருக்குது ஏற்கனவே இவர்கள் சிலைகளாக செய்து வணங்குகிற விக்கிரகங்கள், இன்னும் ஒன்று இருக்குது எங்களுடைய இதயத்தினுடைய உள்ளத்தினுடைய விக்கிரகங்கள். இது வேறொரு வகை. உதாரணத்துக்கு ஒருத்தர் தன்யா பெரியவர் என்று மதிக்கிறார், மதித்து அல்லாஹ்வை மறந்து செயல்படுறார். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். தன்னை பெரிதென மதித்து அல்லாஹ்வை மறந்து வாழ்வாங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவி, இப்படி இவர்கள் மீது இருக்கக்கூடிய நேசத்தால அல்லாஹ்வுடைய நேசத்தை இவங்க மறந்து விடுவாங்க. இன்னைக்கு அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. சிலர் தற்கொலை செய்து கொள்றதுக்கும் தயார். இது ஏன் நடக்குது என்று சொன்னா, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும், அல்லது அவங்களினுடைய நேசத்தை நிரூபித்து காட்டணும், அவங்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை நிரூபித்து காட்டணும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை விடவும் அப்பால் போயிட்டு வழிக்கிடக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இவங்க நேரடியாக அந்த விக்கிர ஆராதனைகள் செய்யாவிட்டாலும் கூட இவங்க இவைகளை சிலையாக தன்னுடைய அகத்தில் கொண்டிருக்கிறாங்க. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு இந்த விளக்கமும் எங்களுக்கு கொடுக்கத்தான் முடியும். அதனால அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுறத போல வேற எதுக்கு நாங்க கீழ்ப்படியக்கூடாது. அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் மிகைத்திருக்கணும், ரசூலுல்லாவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு மிகைத்திருக்கணும். அதனை காண யாரின் மீதும் அன்பு, பாசங்கள், தியாகங்கள் உருவாகும் என்று இருந்தால், கஷ்டங்கள், சுமைகளை சுமக்கிறது, இவைகளெல்லாம் அல்லாஹ்வை விடவும் உருவாகும் என்று இருந்தால் இவர்கள் இதயத்தில் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள்.
சிலவங்க இருக்கிறாங்க தன்னுடைய வியாபாரம், தொழில், படிப்பு இவைகளையே நம்பி அல்லாஹ்வுடைய வழிபாட்டை அப்படியே மறந்துடுறாங்க. இப்படியான விடயங்கள் எதுவுமே கியாமத்துல பயனளிக்காது என்கிறதான் இந்த குர்ஆன் உடைய ஆயத் எங்களுக்கு சொல்லி காட்டுது. மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஒரு விஷயத்தை கேளுங்க. அவங்க தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறதுக்கு நிற்பாங்க. அதுல ஈயாக்க நஅபுது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்ற அந்த ஆயத்தை ஓதியவுடன் அவங்க அப்படியே மூர்ச்சையாகி விழுந்துடுவாங்க. இப்படி தொடர்ந்து இவங்க மயக்கமுற்று விழுந்துடுறது வழக்கம். இதை பற்றி அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று நாங்கள் சொல்லுறோம், ஆனா உண்மையில் எங்களுடைய மனோ இச்சைகள், எங்களுடைய ஆசையைத்தான் நாங்கள் வணங்குகிறோம், எங்களுடைய நஃப்ஸுடைய கட்டளைக்கு நாங்கள் வழிபடுறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் நாக்கால எங்களுடைய நாவால சொல்றோம். ஆனால் உண்மையிலே நாம் அல்லாதவர்களுடைய வாசப்படிகளுக்குத்தான் போயிட்டு நிற்கிறோம் உதவி தேடுறதுக்கு என்று இவ்வளவு இறைநேச செல்வரில் ஒருவனான மாலிக் பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க. ஹஸரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றியவங்க கொல்லப்பட்டாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பின்பற்றியவங்க கொல்லப்பட்டாங்க. அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூதர்களுடைய அந்த கொடிப்பிடியை விட்டு தப்பி ஓடினாங்க. ஏன்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் கொல்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மகனையும் கொலை செஞ்சாங்க, வாப்பாவையும் கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. தப்பி ஓடினாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரம் ஷைத்தான் ஒரு ஆட்டினுடைய ரூபத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கு தோன்றி ஒளிந்து கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு மரத்தை காட்டினான். அந்த நேரம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மரத்தை அணுகி என்ன மறைச்சுக்கோ என்று சொன்னாங்க. மரம் ரெண்டாக பிளந்து அந்த பிளவுக்குள்ள அவங்க சென்றாங்க. ஆனா ஷைத்தான் அவங்களோட ஆடையின் நுனிய பிடிச்சி இழுத்து கொண்டு யூதர்களுக்கு இந்த விஷயத்தை அறிவிச்சு கொடுத்தான். அவங்க பார்த்தாங்க யூதர்கள், அவருடைய ஆடையினுடைய அடையாளத்தை கண்டு அந்த மரத்தை புலந்தாங்க. இந்த பிளவு மரத்தின் பக்கம் அவங்க ஒதுங்கியதுனால தான். அப்ப வையாக்க நஸ்தஈன் என்று நாங்க சொல்லுறோம், ஆனா நாங்க உதவி தேடுறது வேற வேற விடயங்களிடத்துல இருந்து. ஏற்கனவே நபி ஒன்றுக்கே இவ்வளவு பெரிய சோதனைண்டா நானும் நீங்களும் யாருன்றது கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. நாங்க இவ்வளவு இப்படி அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடத்துல உதவி தேடி அல்லாஹ்வோட மற்றவர்களை ஷிர்க் வைக்கிறோம், இணை வைக்கிறோம் என்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பிளவு அவங்கள அந்த மரத்தின் பால் ஒதுங்குறதுக்கு காரணமாகிச்சு. அதன் காரணமாகவே அவங்களுக்கு மரணமும் ஏற்பட்டுச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ரெண்டாக பிளந்தாங்க. அந்த நேரம் இவங்க அல்லாஹ்விடத்துல உதவி தேடினாங்க. முதலாவது இவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபியாக இருந்தும் அவங்க அதை மறந்தாங்க. அல்லாஹ் சோதனை அதிகமாக்கிறாங்க. அஷத்து பலான் அல் அன்பியா சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், சோதனையில் ஆகவும் பெரிய சோதனை நபியார்களுக்கு தான். ஏண்டா அவங்க அந்த அளவுக்கு அல்லாவுக்கு நெருக்கமானவங்க, அல்லாவுடைய சில அத்தாட்சிகளை கண்கூடாக பார்க்கறதுக்குரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டவங்க. அதே மாதிரி நபிமார்களுக்கு பின்னால அந்த நபிமார்களோட அவங்களுடைய தன்மைகளோட அவங்களுடைய செயல்பாடுகளோட யாரு ஒத்து போறாங்களோ அவங்களுக்கும் சோதனை இருக்கத்தான் செய்யும். எனவே சோதனை அதிகமாகும் அளவுக்கு பொறுமையும் அதிகமாகும் என்றிருந்தால் அந்த சோதனை நீக்கிறதுக்கு மார்க்கத்துடைய வழியையே நாங்க தேர்ந்தெடுப்போம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியா ஆகிராவுடைய 2 வெற்றியையும் எங்களுக்கு தருவான். அல்லாஹ் எப்படி அந்த வெற்றிகளை கொடுத்தார் என்று எங்களுக்கு பல நபிமார்களுடைய சம்பவங்கள்ல இருந்து விளங்க முடியும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக பெரிய செல்வந்தர், ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஆக பெரிய செல்வந்தர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவையும் கொடுத்தான், அவங்களுக்கு ஆகிரத்தையும் கொடுத்தான். அவருடைய சோதனையின் பொழுது வெற்றி கண்டதன் பின்னால நபி அவங்களையும் அல்லாஹ் சோதித்தான்.
பிறகு எல்லாமே தருவதாக வாக்குறுதியும் எல்லாமே தருவதாக அவங்களிடத்துல விருப்பம் கேட்டான். என்றாலும் அவர்கள் அதனை தேர்ந்தெடுக்கல. இப்படி பார்க்கும் நேரத்தில் இந்த ஷிர்க் இது எல்லா பாவங்கள்லையும் மிக கேவலமான பாவம். இன்றைக்கு நாங்க போறோம் பல விதமான சூனியக்காரர்களிடத்துல, பல குறிக்காரர்களிடத்துல. ஏதாவது கொஞ்சம் பிசினஸ்ல வீழ்ச்சி ஏற்பட்டாலும் நாங்க போறது குறி பார்க்கறதுக்கு, யாராவது சூனியம் செஞ்சிப்பாங்களா என்ற சிந்தனை எங்களுக்கு வருது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அத்தா காஹினன் வஸத்தக பிமா யகூல், யாரு ஒரு குறிக்காரரிடத்துல சூனியக்காரரிடத்துல வந்து அவர் சொல்லக்கூடியதை உண்மைப்படுத்துறாரோ, ஃபக்கது கஃபர பிமா உன்சில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மார்க்கத்தை பொய்ப்பித்தார் என்றெல்லாம் ஹதீஸ் வந்து. சிலவங்க தன்னுடைய செல்வத்தின் காரணமாக மமதை கொண்டு அல்லாவை மறந்து விடுவாங்க, அவருடைய கட்டளைகளை கூட மறுத்து விடுவாங்க. நாங்க ஷிர்க்குகள்ல இருந்து ஒதுங்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தௌஹீதுல உறுதியாகணும். அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். தௌஹீதுல உறுதியாகணும் என்று சொன்னா, இன்றைக்கு அந்த பேரை வச்சுக்கொண்டு சில ஆட்கள் சில அசம்பாவிதத்தரமாக நடக்கிறது, அவங்களுக்கு அது என்னன்னு சொல்ல விளங்குது இல்லை. அந்த நல்ல பேரை வச்சுக்கொண்டு மோசமான செயல் செய்கிறாங்க. கண்டறிந்ததுக்கெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்றாங்க, பிதான்றாங்க. அவங்கள கண்டு ஏமாந்து விடக்கூடாது. மாற்றமாக குர்ஆன் ஹதீஸ் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு என்ன சொல்லுதோ, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அது மாதிரி நாங்கள் வாழ்ந்தோம்னா நாங்கள் தௌஹீதுல உறுதியாக ஆகிவிடுவோம். எனவே பணத்தினுடைய மற்றும் உண்டான தன்னுடைய திறமைகளுடைய மமதை கொண்டவர்கள் அவர்களும் இந்த தௌஹீதை விட்டும் வெளியேறி விடுவார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்வார்கள் என்கிறதனை சுற்றி காட்டுறதுக்காக வேண்டித்தான் 76வது ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனுடைய சம்பவத்தை கொண்டு சித்தரித்திருக்கிறார். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் நின்றும் உண்டானவர். இங்கே கௌம் என்ற வார்த்தை கூட்டம் என்று இருந்தாலும் கூட ஒரு நபிய கூட்டம் என்று சொல்லுவாங்க, ஒரு உம்மத் என்று சொல்லுவாங்க ஒரு நபிய. ஏண்டா அவர்கிட்ட நடக்கூடிய வேலைகள் சேவைகள் தீனுடைய ஹித்மத்கள் அளப்பரியது. அதனால ஒரு மனிதன உம்மா ஒரு சமூகம் என்று சொல்லலும், அதே மாதிரி ஒரு மனிதன ஒரு கூட்டம் கௌம் என்று சொல்லலும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு உம்மா ஒரு சமுதாயம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி இங்க மின் கௌமி மூசாங்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர்கள் நின்றும் உண்டானவன் என்ற கருத்தை தஃப்சீர் எங்களுக்கு சொல்லுது. அப்ப இந்த காரூன் யாரும் இல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உறவினர்களில் நின்றும் உண்டானவன். ஃபபகா அலைஹிம், இப்ப அவன் அந்த கூட்டத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய எல்லா விதமான விடயங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இவன் பலவிதமான வினை செஞ்சு எல்லை மீறக்கூடியவனாக ஆகிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபபகா, அவன் ஒரு பாகி அட்டூழியம் செய்யக்கூடியவன் என்கிறத சொல்லிவிட்டான். இவனுக்கு அல்லாஹ் கொடுத்த ஏராளமான விடயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல இந்த ஆயத்துகளின் ஊடாக சொல்லி காட்டுறான். இந்த காரூன் ஏற்கனவே சொன்னது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை இம்ரானோட பிறந்த சகோதரர் யஸ்ஹர் என்பவருடைய மகன் தான் இந்த காரூன். இந்த காரூன் இம்ரான் என்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர் யஸ்ஹர் என்பவருடைய மகன். அப்ப தந்தை வழியில ஒன்று விட்ட சகோதரர், அப்படி மட்டும் இல்ல தாய் வழியிலையும் கூடத்தான், தாயுடன் பிறந்த சகோதரின் புதல்வர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தாய் தந்தை இரண்டு வழியிலும் ஒன்று விட்ட சகோதரனாக இந்த காரூன் இருக்கிறார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விசுவாசம் கொண்டு
தௌராத் வேதத்தை நல்ல விதமாக ஓதக்கூடியவனாகவும் இந்த காரூன் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு தௌராத் வேதத்தை நல்ல முறையில் ஓதக்கூடிய பனு இஸ்ராயல்கள்ல எல்லாரையும் விட தௌராத் வேதத்தை ரொம்பவும் அறிந்த ஒரு ஈமான்தாரியாக விசுவாசிகள் முதன்மை வகுக்கக்கூடிய ஒருவனாகத்தான் இவன் காணப்பட்டான். ஆனா இவன் வழிகேடுல போறதுக்கு உண்டான சில காரணங்கள் இருக்குது. இவனுக்கு இந்த அறிவு மட்டுமல்ல, உருவத்திலும் இவன் ரொம்ப அழகானவன். இதனால அவனுக்கு ஒரு புனைப்பே, அதாவது அவனுக்கு ஒரு நிக்நேம் ஒன்று இருந்துச்சு, ஒரு பெயர் ஒன்று அல் முனவ்வர். அல் முனவ்வர் என்ற ஒரு பெயரும் காரூனுக்கு இருந்துச்சு. எப்படி அபு ஜஹலுக்கு அபுல் ஹிகம் என்று இருந்துச்சோ அதே மாதிரி காரூனுக்கு முனவ்வர், பிரகாசமானவர் என்ற பேருமே இது. ஆனாலும் அவனுடைய நிலைமை மாறிட்டது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தில் இருந்த சாமிரி என்கிறவன் முனாஃபிக்காகி போனானோ, நயவஞ்சகனாக போனானோ, அதே மாதிரி இந்த காரூனும் தன்னுடைய செல்வத்தின் மமதையால நயவஞ்சனாக முனாஃபிக்காகிவிட்டான். இதனால் தான் அல்லாஹ் சொல்றான் ஃபபகா அலைஹிம். இவன் இந்த செல்வத்தின் காரணமாக அந்த கூட்டத்தில் அட்டூழியம் செய்தான். எனக்கு மேன்மை இருக்குது, கண்ணியம் இருக்குது, சிறப்புகள் எனக்கு இருக்க வேணும் என்று சொல்லி அவன் பல வார்த்தைகளை வீசினான். மக்கள் தன்னுடைய கட்டளைக்கு பணிஞ்சு இருக்க வேணும் என்று சொல்லியும் அவனுடைய நாட்டம் இருந்துச்சு. பணம் அதிகமாக ஆனதுனால அவனுடைய அட்டூழியத்துக்கு காரணம் அமைஞ்சிட்டது. பணம் அதிகமானதின் காரணமாக அவன் ஜக்காத்து கூட கொடுக்க மறுத்து விட்டான். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜக்காத்தை வசூலிக்க வாராங்க. அந்த நேரம் அவன் சொன்ன வார்த்தைகளையும் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் சொல்றான், நாங்கள் படிப்போம். இவன் எப்பவும் இவனுடைய இந்த பணத்தின் காரணமாக சமூகத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்க வேணும் என்று சொல்லி விரும்பிக் கொண்டே இருந்தான். இவனுடைய இருமார்பு எந்த அளவுக்கு இவனை நாசமாக்கியது என்கிறத அல்லாஹ் சொல்லுகிறான். எங்களுக்கு ஒரு படிப்பின ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உபதேசத்தையும் இவனை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அவனுடைய கீழாடைய நல்லாவே தொங்க விட்டு பாதம் மறையும் வரைக்கும் மண்ணில் படியும் விதமாக அவன் அணிந்து இழுத்து கொண்டு போவான். இதை பற்றி அல்லாஹ் அந்த காலத்திலேயும் சொல்லியிருக்கிறான். அந்த காலத்து நபியும் அப்படி அணிய வேண்டாம், இது ஹராம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹ்வும் இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப தௌராத்துடைய சட்டமும் இருந்து இருக்குது, இந்த ஃபுர்கான் குர்ஆனுடைய சட்டம், அதே மாதிரி அந்த நபியுடைய போதனையும் அப்படி இருந்திருக்குது. பெண்களை மாதிரி ஆடை அணியக்கூடாது. பெண்கள் மாதிரி ஆடை அணிகிறது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிற அவங்களுடைய சல்வார், கவுன், கமிஸ் இவைகள் அணிரண்டு. இது மட்டும் இல்லை, பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது அவங்களுடைய கரண்ட கால்கள் அனைத்தும் மறையும் அளவுக்கு, இழுபடக்கூடிய அளவுக்கு ஆடை அணிய சொல்லி. காரணம், அவங்க சொக்ஸ் அணிந்தாலும் கூட அந்த கால் மொழிகள் கூட, காலுடைய பருமன் அகலம் கூட யாரும் தெரியக்கூடாது என்கிறதுக்காக வேண்டித்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஆண்களுடைய விடயத்தில் மிகவும் இதனை எச்சரித்து இருக்கிறாங்க. சொன்னாங்க, லா யன்துருல்லாஹு யௌமல் கியாமத்தி இலா மன் ஜர்ர ஸௌபஹு ஹயலா. யாரு பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை இழுத்து கொண்டு நடப்பார்களோ அவர்களை கியாமத்து நாள் அன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துடைய பார்வையை கூட பார்க்க மாட்டான். அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குது, அவங்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த காரூனுடைய தன்மை இப்படி அனைத்திலும் மமதை கொள்றதோட ஏழைகளை அற்பமாக மதிப்பான், அவங்களுடைய உரிமைகளை கொடுக்கவும் மாட்டான். ஹஸரத் ரசூல் சொன்னாங்க, இத்தஹிதுல் அயாதிய இந்தல் ஃபுகரா கபுல அன் தஜீஅ தௌலத்துஹு. அதாவது உங்களுடைய செல்வத்துக்கு அழிவு வாரத்துக்கு முன்னால ஏழை இடத்துல உங்களுடைய கைகளை ஏற்படுத்திக்கோங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உங்களுடைய செல்வங்களுக்கு அழிவு வாரத்துக்கு முன்னால ஏழை இடத்துல உங்களுடைய கைகளை ஏற்படுத்திக்கோங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது கியாமத்து நாள்ல அவங்களுக்கு பெரும் செல்வம் இருக்குது. யாருக்கு? ஏழைகளுக்கு.
இன்றைக்கு துனியாவில் அவங்க ஏழைகளாக இருக்கிறாங்கங்கிறதுக்காக வேண்டி அவங்களை கண்டு நாங்கள் முகம் சுளிக்கிறது, அவங்கள தூரமாக்குறது அறிவுடைமை அல்ல. கியாமத் அன்று 500 வருடங்கள் செல்வந்தர்கள் சுவனம் பிரவேசிக்கிறதுக்கு முன்னால இந்த ஏழைகள் தான் சுவர்க்கத்துக்குள்ள நுழைந்து கொள்வாங்க. நானும் அவர்களோட தான் இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஏழைகள் என்னும் பொழுது அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய ஏழைகள் அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வாழக்கூடிய தக்வாவுடைய ஏழைகளை தான் இங்க சொல்லப்படுது. இந்த ஏழைகளுக்கு ஒரு கவலம் உணவு கொடுக்குறவங்க, அவங்களுக்கு ஒரு மிடர் தண்ணி கொடுக்குறவங்க, அவங்களுக்கு ஒரு துண்டு ஆடை கொடுக்குறவங்க, இவங்க எல்லாருமே நாளை மறுமையில் பாக்கியம் பெறுவாங்க. அவங்களோட கைகளை அவங்க பிடித்து அல்லாஹ்வோட கட்டளைப்படி அவங்கள சொர்க்கத்தில் நுழைப்பான். இந்த ஏழைகள் இன்றைக்கு அவங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்கள நாளை மறுமையில் உதவி செஞ்சவங்களுடைய கைகளை பிடிச்சி சொர்க்கத்தில் நுழைவிப்பாங்க என்கிறதைத்தான் இங்கே அயாதி என்ற வார்த்தையும் வந்திருக்கிறது என்று விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பனு இஸ்ராயல்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய ஆடையில 4 பக்கத்திலையும் 4 நுனிகள்லையும் இந்த ஸ்கை ப்ளூ, அதாவது வானத்தினுடைய நிறமுள்ள 4 நூல்களை கட்டி கொள்ளணும் என்று சொல்லி அல்லாஹ் பணித்திருந்தார். பனு இஸ்ராயல்களில் வாழக்கூடிய மக்கள்ல ஆடையில 4 பாகங்களிலும் 4 நுனிகளிலையும் அந்த வானத்தின் நிறமுள்ள 4 நூல்களை கட்டி கொள்ளணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்ததனை அவங்க சொன்னாங்க. அவங்க இதை கட்டிக்கொள்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டாங்க. ஏண்டா கேள்வி கேட்கறதுல வில்லன்வல் தானே பனு இஸ்ராயில், எல்லாமே கேள்வி கேட்பாங்க, கேள்வி கேட்டு 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 கஷ்டமாக்கிக் கொள்வாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் இதை கட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், அந்த நூலை பார்க்குற நேரம் எல்லாம் என்ற வேத நூல் தௌராத் வானத்திலிருந்து இறங்கியது என்கிற ஞாபகம் அவர்களுக்கு வர வேண்டும். என்னையும் என்ற வசனத்தையும் அதன்படி வசனத்தையும் எடுத்து அவங்க அதன்படி அமல்களைய செய்யறதுக்கு அந்த நேரத்தில் மறுக்க மாட்டாங்க. இதனால இதை கட்டிக்கோங்க என்றத அல்லாஹ் சொன்னான். இப்போ எங்களுடைய புத்திக்கு படும். இன்றைக்கு குர்ஆன் எங்கட கையில் இருக்குது, ஆனாலும் எங்களுக்கே என்ன செய்தில்லை, அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருது இல்லை, அல்லாஹ் இடத்திலிருந்து இறங்கியது என்ற நம்பிக்கை கூட சிலவங்களுக்கு வருது, ரொம்ப மாறிது. அப்படி கூட இந்த நூல் கட்டினா இப்படி வரும் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்லுறான், அவங்க கட்டினால் அதை பார்க்கும் பொழுது என் ஞாபகத்தை நான் போடுவேன் என்ற கருத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் அவங்க என்னையும் என்ற வசனங்களையும் அமல்களையும் மறுக்க மாட்டார்கள், அதனை கட்டச் சொல்லுங்கள். இப்படி எல்லாரும் கட்டி கொண்டாங்க. ஆனால் சிலவங்க சொன்னாங்க, இப்படி நூல் கட்டி கொள்றதை விட நாங்கள் எங்களுடைய முழு ஆடையுமே அந்த நீல நிறமாக வானத்தின் நிறமாக ஆக்கி கொண்டா நல்லா இருக்குமே என்று சொன்னாங்க. அப்போ அந்த நூல் ஓரத்தில் கட்டுறதை இவங்க கேவலமாக மதித்தாங்க. இந்த கட்டளையில் சிறியது பெரியது என்கிறது இல்லை, எல்லாமே சமம் தான். சின்ன கட்டளை பெரிய கட்டளை என்கிறது எல்லாமே சமம் தான். அவங்களுக்கு இந்த கட்டளைகள் சிறியதாக தோன்றுகிறது. அவங்க கீழ்ப்படிய இல்லைன்றா பெரியதாக தோன்றும், அதுக்கு பின்னால கீழ்ப்படிய மாட்டாங்க என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிச்சார். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த கட்டளையை தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னாங்க. அந்த கட்டளைப்படி அமல் செஞ்சாங்க. ஆனால் காரூன் அவன் மட்டும் அதை செய்ய மறுத்தான். பணக்காரர்கள் அவங்களுடைய அடிமைகளை அடையாளம் தெரிஞ்சு கொள்றதுக்கு எப்படி செய்வாங்க, அதனால நான் ஒரு பணக்காரன், இவங்க எல்லாம் அடிமைகள், அவர்களை அடையாளம் தெரிஞ்சு கொள்ள இயலும், எனக்கு நானும் ஏன் அடிமை கூத்து போடணும்னு சொல்லி இவன் பெருமை அடித்தான். இதுதான் அவன் முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய
கட்டளையிலே மீறத்துக்கு காரணமாகியது என்று சில கிதாபுகள் எழுதப்பட்டு. இது பனு இஸ்ராயல்கள்ல எங்களுக்கு தெரியும். பனு இஸ்ராயல்கள் கடலை கடந்தாங்க. ஃபிரௌனும் அவனுடைய படையும் விட்டு தப்பி ஓடி வந்தாங்க. பிறகு குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த மஸ்ஜரா, குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பலிப்பீடம், ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த மஸ்ஜராவுக்கு தலைவராக ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நியமித்தாங்க. இது கார்முக்கு பொறாமை ஏற்படுச்சு. இதனால ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து, மூசா, உனக்கு நபி பதவி, உன்னோட தம்பிக்கு மஸ்ஜராவுடைய பதவி, அதனுடைய தலைமை பதவி, எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி கேட்டான். நான் பனு இஸ்ராயல்கள தௌராத் வேதத்தை அதிகமாக ஓதியவன், அதை விளங்கியவன், எனக்கு மட்டும் ஏன் இதுல உடன்பாடு இல்லை என்றெல்லாம் அவன் பேரம் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஹாரூனுக்கு அந்த பதவியை நான் கொடுக்கல, அல்லாஹ் தஆலா தான் அவனுடைய கிருபையால் அதனை கொடுத்தான் என்று சொன்னாங்க. ஹாரூன் இந்த விஷயத்துல எனக்கு ஒரு அத்தாட்சி வேணும்னு சொன்னான். அல்லாஹ் தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த பதவியை கொடுத்தான் என்கிறதுக்கு ஒரு ஆதாரம், அத்தாட்சி நீ எனக்கு காண்பிக்காத வரைக்கும் உன்னை நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனு இஸ்ராயல்கள் உள்ள தலைவர்களை அழைச்சி அவங்களுடைய கைத்தடிகளை கொண்டு வர சொன்னாங்க. எல்லாரும் அவங்களுடைய அசாக்களை கைத்தடிகளை கொண்டு வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடிகள் எல்லாத்தையுமே அவங்க வணங்கக்கூடிய கட்டிடம், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு கட்டிடம் ஒன்று இருந்துச்சு, அதுல வைக்கும்படி கட்டளையிட்டாங்க. அங்கதான் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அதிகமாக வஹி வரும். இந்த கட்டளைப்படி எல்லாரும் கொண்டு வந்து அவங்களுடைய கைத்தடிகளை அதுக்குள்ள வைத்து அடைச்சிட்டாங்க. இரவு முழுவதும் காவல் காத்தாங்க. அவங்க எல்லாரும் அதை அடைச்சி போட்டு இரவு முழுவதும் காவல் காத்தாங்க. காலையில வீட்டை திறந்து கைத்தடிகளை பார்த்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த அசாவை தவிர அனைத்துமே காய்ந்து போயிருந்தது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய கைத்தடி மட்டும் அது நல்லா தலைத்து பசுமையாக இருந்துச்சு. காரணம், இதை பார்த்து நீ செய்யற சூனிய வேலை ஒப்பிட்டு காட்டிட்டாய், நீ சூனியக்காரன், இது ஆச்சரியமான வேலை இல்லை என்று இன்னும் அவன் பெருமிதம் பேச ஆரம்பிச்சான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டு பிரிந்து அவன் போகலானான். பனு இஸ்ராயல்கள் ஒரு கூட்டத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை விட்டு விலகி இருந்தாங்க. என்றாலும் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுக்கு பனு இஸ்ராயல்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த காரூனோட இருக்கக்கூடிய பந்தத்துவத்தை கவனிச்சு அவனோட நல்ல முறையில் நேசமாகவே பாசமாகவே நடந்து கொண்டாங்க. என்றாலும் காரூன் எப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பக்கம் மனம் திரும்பாம அவருக்கு தொந்தரவு செஞ்சு கொண்டே இருந்தான். அவங்களுடைய கட்டளைகளை மீறிக்கொண்டே இருந்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் இந்த கூட்டத்தில் அழிச்சாட்டியம் செய்தவன், நாங்க அவனுக்கு நிறைய சொத்து செல்வங்கள் எல்லாம் கொடுத்திருந்தோம். மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பதி உலில் குவா, அவனுக்கு கொடுத்திருந்த அந்த செல்வங்களுடைய மதிப்பீட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வ ஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹு லதனூஉ பில் உஸ்பா, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்களுடைய சாவிகளை சுமக்கிறதுக்கு கூட ஒரு பெரும் கூட்டம் தேவைப்பட்டது. உலில் குவா, அதுவும் பலமான, உலில் குவா பலமையான கூட்டம் தேவைப்பட்டது. எனவே குனூஸ் என்கிறது மனிதர்களால பூமியில புதைத்து வைக்கப்படக்கூடிய பொறுமதியான பொருள்களை குறிக்கும். கார்னுக்கு அல்லாஹ் 4 லட்சம் பொக்கிஷ பெட்டிகளை கொடுத்திருந்தான் என்று தஃசீர் சொல்லுது. ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அதை சொல்லுறாங்க. 4 லட்சம் பொக்கிஷ பெட்டிகள் அவனுக்கு இருந்தது, ரொம்ப பிரம்மாண்டமானது. அவனுடைய பொக்கிஷங்களை பூட்டி வைத்திருக்கக்கூடிய சாவியை சுமக்கிறதுக்கு மட்டும் ஒரு பெரும் கூட்டம் தேவைப்பட்டுச்சு. காரனுடைய பொக்கிஷங்களுடைய சாவிகளை 40 பேர் தூக்குறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க என்று இருக்குது. எனும் பெரும்
கோவேறு கழுதைகள் அவைகளை சுமையாக சுமந்து செல்லும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஞ்சில்லையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று தஃசீர் சொல்லுது. காரூன் போறக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த சாவிகளையும் அவனோட எடுத்துக்கொண்டே போறது தான் அவனுடைய வழக்கம். இந்த சாவிகள் இரும்புனால செய்யப்பட்டிருந்துச்சு என்றும் சொல்றாங்க. மேலும் சில கூறுகளால பலைகளாக செய்யப்பட்டுச்சு என்றாலும் அப்படி இருந்தாலும் ரொம்ப வலுவாக இது இருந்தது என்றும் சொல்லுறாங்க. இப்படி காரூன் தன்னுடைய செல்வத்தின் மிகுதிய வச்சு ரொம்ப பூரிப்பு அடைஞ்சி ஒய்யாரமாக நடந்து கொள்ள ஆரம்பிச்சான். இதைத்தான் பனு இஸ்ராயல்கள்ல ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் காரூனை நோக்கி இந்த உலக செல்வத்தை கண்டு நீ மனம் பூரிக்காதே, அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறது இல்லை என்று உபதேசம் செஞ்சாங்க. அது எல்லாமே இந்த உபதேசங்கள் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த விஷயம் கொஞ்சம் நீளமாக போகுது. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காரூனுக்கு உபதேசம் செஞ்சதுல ஆகும் சிறந்த ஒரு உபதேசம் அது. நேரடியாகவே அவங்க பல விஷயங்களை கடுமையாக எடுத்து உரைச்சி இருக்கிறாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமூகத்துக்கு நபியாக இருந்ததுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே அவங்கள ஒரு சமூகம் கூட்டம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 77வது ஆயத் வப்தகி ஃபீமா தக்கல்லாஹு தாரல் ஆখিরা உடைய அந்த தஃப்சீரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காரூனுக்கு நேரடியாக சொன்னான், இத் கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ். மேலும் அவனுடைய கூட்டமும் சொன்னாங்க, நீ உனக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடியதை கொண்டு சந்தோஷம் அடையாதே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி காரணம் இல்லாம சந்தோஷம் அடையக்கூடியவங்களை விரும்புறது இல்லை. எனவே இப்படி செல்வங்கள் கொடுத்தும் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன்டா. இந்த 77வது இதற்கு பிறகு நாங்கள் ஓத இருக்கக்கூடிய ஆயத்துகள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவில் அவன் எப்படி அனுபவிக்க வேண்டும், அவனுடைய பங்குகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதெல்லாம் சொல்லுறான். இன்ஷா அல்லாஹ் அதனை அடுத்த வாரம் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.